ப்ரேயர்ஸ். நம் மத்தியிலே சகோதரி ஆனி சாலமோன், ஸ்ரீலங்கா, டாக்டர் ராஜேந்திரம் அவர்களுடைய மகள். அவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட், அவார்டு வின்னர். என் உயிரான இயேசு அப்படின்ற பாடலை அவங்க பாடியிருக்காங்க. நமக்கு ப்ரொஃபவுண்ட்ற தலைப்பில் ஆழமான, இன்டெப்த், தீவிரமான அதை குறித்து நம்ம மத்தியிலே பேச வராங்க. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. என்னை இந்த இடத்துக்குள் அழைத்து இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஐயா மேத்யூ அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இதற்கு காரணமாய் எங்களை ஒருங்கிணைக்க தேவன் பயன்படுத்தின பாத்திரம் சிஸ்டர் ஹெப்சி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேபாளிலே ஒரு தரிசனத்தை பெற்று இந்த அருமையான குழுவினரை கர்த்தர் கருவிலே தெரிந்தெடுத்ததினாலே கல்லான இருதயங்களை மாற்றி இந்த கடைசி நாட்களிலே எங்கள் அருமை சகோதரிகள் பேசினார்கள். என் தெய்வம் இந்த உலகத்துக்குள் திரும்ப வரப்போகிறதுனாலே அவருடைய மாட்சிமையை இந்த உலகத்தில் அவர் படைத்த அத்தனை சிருஷ்டிகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், எல்லா ராஜாக்களும் எல்லா ராஜ அரசாங்கங்களும் அதிகாரிகளும் உலகத்தை ஆளுகிற அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தின் மூலை முடுக்கெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த எழுப்புதலுக்காக கடந்த 100 வருஷங்களாக என் தெய்வம் ஆங்காங்கே கலாச்சாரம், மொழிகள், அவர்களுடைய பண்பாடுகள், நிறம் என்று பாகுபாடு இல்லாதபடிக்கு எல்லா கோத்திரத்துக்குள்ளேயும் எல்லா ஜாதிகளுக்குள்ளேயும் எல்லா தேசங்களுக்குள்ளேயும் ஆங்காங்கே உங்களை போன்றவர்களையும் என்னை போன்றவர்களையும் எடுத்து துடைத்து தூசியிலும் குப்பையிலும் இருந்து கைகளை பிடித்து கொண்டு வந்து நான் தான் படைத்தேன், நானே உருவாக்கினேன், நானே இவை எத்தனையும் செய்தேன் என்று சொல்வதற்காக தான் இந்த ஊழியம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு என் தெய்வத்தினுடைய அன்பை ருசித்த அனுபவம் இருக்கிறது? ஆம் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி நன்றி சொல்லுவோமா? என்னை பார்க்க வேண்டாம், இங்கே நடக்கிறதை. எங்களை அழைத்தவர், குப்பையிலும் தூசியிலும் இருந்து வெளியே கொண்டு வந்தவர், மனுஷர்கள் உதாசீனப்படுத்தின நேரத்தில் எல்லாம், மனுஷர்கள் தூக்கி வீசின நேரத்தில் எல்லாம், மனுஷர்கள் உதவாது என்று உலகத்துக்கு பொய் பட்டங்களை கட்டின நேரத்தில் எல்லாம் என்னையும் உங்களையும் இன்று நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் சின்ன ஒரு விஷயம் அல்ல. இது ஒரு பெரிய மகாபெரிய தரிசனம். கண்களை மூடி சொல்லுவோமா? உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. ஆவியானவரே, உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு. நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? எங்களை அழைத்தவரே, ரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான இயேசு. ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறோம். பாவியானவரே, இந்த இடத்துக்குள் வல்ல பெரிய தேவனாய் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட பிள்ளைகள் மேலே
பரலோகத்தின் கரம் இறங்கட்டும் சுவாமி. இந்த இடத்திலிருந்து புறப்பட போகிற அக்கினியின் அபிஷேகம் தேசத்தை மாற்றட்டும், மாற்றட்டும், ஆழங்களை உருவாக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். கருமையானவர்களே, அருமையான சகோதரன் வேண்டிக் கொண்டதை போல என் சாட்சியை சொல்ல சொன்னார்கள். என் வாழ்க்கையில் நான் இந்த இடத்துல நான் இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கேன்னா அதற்கு காரணம் என் ஜீவன் முடியும் மட்டும் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியத்தை மற்ற பெண்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், இன்னும் இந்த உலகத்துக்கு பின்னதாக கண்கள் மூடப்பட்டவர்களாய், குருட்டாட்டம் பெற்றவர்களாய் இன்று ஓடிக்கொண்டிருக்கிற மானிடத்துக்கு என்னுடைய வாழ்க்கை ஏதாவது வகையில் உதவ முடியுமானால் அது மட்டும் எனக்கு போதும் என்ற ஒரே பாக்கியத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் என்றால், நான் ஒரு 6 வயதில் இலங்கையில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலும் ரூபவாகினி என்று சொல்லுகிற நேஷனல் டிவி என்று சொல்லுகிற அந்த தொலைக்காட்சியிலையும் ஒரு நட்சத்திரமாக பிரகாசித்தேன். நான் சுருக்கமாய் சொல்ல இதுதான் நேரமாக இருக்கிறது. 13 வயதில் இதற்காக இலங்கையினுடைய நேஷனல் அவார்டு என்று சொல்லப்படுகிற தேசிய விருதை பெற்றுக்கொண்டேன். இதன் மத்தியில் என் தகப்பன் ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியத்திலிருந்து இயேசு என்கிற தெய்வத்தினால் தன் ஜீவனை பெற்றுக்கொண்டவர். என் பாட்டா ஒரு இலங்கையில் பெரிய அரசியல்வாதி. என் பூட்டி ராமநாதபுரம் ஜமீன் அவர்கள். என் பாட்டா ஒரு வெள்ளைக்காரனை கொலை செய்ததினாலே இந்த இடத்திலிருந்து கடத்தப்பட்டு இலங்கையில் போய் ஒளிந்து குடியேறினார்கள். எங்களுக்கு தெரியவில்லை. சுருக்கமாய் சொல்கிறேன், எவ்வளவு எந்த பெயரோ புகழோ பணமும் இருந்தாலும் இந்த இரத்தம் என்கிறது சிந்தப்பட்டு கொண்டே இருந்ததினாலே இந்த இரத்தத்தின் விளைவாக பாவம் வாசலில் படுக்க ஆரம்பித்தது. பாவம் வாசலில் படுக்க ஆரம்பித்த பொழுது இதுதான் ஒரு சாபத்தினுடைய கேடென்று அறியாதபடிக்கு குடும்பங்கள் பிரிய ஆரம்பித்து கொண்டே இருந்தது. வாலிப வயதில் எல்லாம் பிரிவுகள், மரணங்கள், வயது வர முன்னதாகவே மரணங்கள் வர ஆரம்பித்தது. இதை தான் என் தகப்பனுடைய வாழ்வை கவி பிடித்து 29 வயதில் அவருக்கு ஒரு சுகமாகாத ஒரு நோய், கேன்சரை போல செய்வினைகள் மாந்திரிகங்கள் வழியாக இவருக்கு ஏவப்பட்டதினாலே இவர் மரித்து போக வேண்டும் என்ற நிலைக்குள் ஆளாக்கப்பட்டது நேரத்தில், இல்லை நான் தற்கொலை செய்து என்னை ஏமாற்றினவர்களையும் கொலை செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்தார். இந்த நேரத்திலே தான் இலங்கையிலே பல ஏமாற்றங்கள் காரணமாக அவர் ஒரு 2வது கோடீஸ்வரனாய் இலங்கையில் இருந்ததினாலே, நான் அவருக்கு மூத்த பிள்ளையாய் பிறந்ததினாலே எல்லா வசதிகளும் வாய்ப்புகளோடும் என்னை வளர்த்தார். என்னை கொலை செய்யக்கூடாது என்று ரோமன் கத்தோலிக்க சிஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் விட்டுவிட்டு ஒரு கன்னை எடுத்துக்கொண்டு 12 பேரை சுட்டுவிட்டு அன்று தானும் மறைக்க வேண்டும் என்று இருந்த இடத்திலே, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலே ஒரு பின்னதாக போய் நின்ற நேரத்தில் காலையில் என் தெய்வத்தினுடைய வல்லமை அவரை தொட்டு மாற்றி வியாதிகளை மட்டுமல்ல, இருளில் இருந்த அந்த மரண கட்டிலே பரம்பரையாக வாசலிலே படுத்திருந்த அந்த சாபத்திலிருந்து இந்த ஒளி அவரை தொட்டு மாற்றியது. வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஜீவனை பெற்றுக்கொண்டார். பௌத்த தேசம் இலங்கையில் உங்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கும் சிங்கள இன ஜாதிகளுக்கும் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. இந்த புத்தகம் மட்டுமே இருந்தது. தியாலஜி என்று சொல்லப்படுகிற இறையியலை அவர் கற்கவில்லை. ஆனால் யார் நீ இறைவனே, எனக்கு ஜீவனை நீ யார் கொடுத்தாய் என்று கேட்ட பொழுது பரலோகத்தில் இருக்கிற அன்பின் தெய்வம் இந்த புத்தகத்தின் வழியாய் பேச ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். போய் கேட்ட பெந்தகோஸ்து சபையினர், நிர்வாகத்தினர், நீ வெளியே போ, உனக்கு இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை, நீ நடிகனை போல இருக்கிறாய், உன்னையெல்லாம் அவர் பார்க்க மாட்டார், நீ வெள்ளை உடுத்து நகையெல்லாம் போடாமல் உன்னை தியாகம் செய்தால் தெய்வம் உன்னோடு பேசுவார் என்று விரட்டி விட்டார்கள். ஆனால் என் அன்பு தெய்வமாகிய இயேசு அவரை புறக்கணிக்கவில்லை. அவருக்கு பிள்ளையாய் பிறந்த எனக்கோ இதே நிலைமைதான். ஏனென்றால் எங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்தார். ஆனால் என் தெய்வத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை.
ஏதோ அவர் சொல்லுகிறார் என்று நான் பாடுவேன். பலருக்கு பழையவர்களுக்கு தெரியும், மெரினா பீச்சிலே கூட்டங்கள் நடக்கும் பொழுது இல்லாவிட்டால் அடிப்பார்கள், வீட்டிலே பிரச்சனை வரும். இந்த ஒரு காரணத்துக்காய் நிர்பந்தப்பட்டு ஊழியம் என்கிறது ஒன்றை எடுத்துக்கொண்டேன். அருமை சகோதரி ஆனி சொன்னார்கள், எனக்கு விருப்பமில்லை, நான் விரும்பாமல் ஓடினேன் என்று. இதுதான் என் வாழ்க்கையில் இருந்தது. ஏனென்றால் இவர்கள் ஓடின ஓட்டம் எனக்கு அருவருப்பாக இருந்தது. ஒரு பெரிய வியாபாரியாய் வந்தேன். திருமணத்தின் காரணமாக, நான் சுருக்கமாய் சொல்கிறதுனாலே, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிர்பந்தம். இங்கு வந்து பார்த்த பொழுது நான் ஏமாற்றப்பட்டதை அறிந்தேன். திருமணத்தின் மூலமாக எல்லாம் பெந்தகோஸ்து தான் என்று சொன்னார்கள். ஐயா சாம் சுந்தரம் அவர்களுடைய வழிகாட்டலின் பேர் வாழுகிறோம் என்றார்கள். ஆனால் நான் பார்த்ததெல்லாம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அதுக்கு காரணம் நான் யாரையும் சொல்லவில்லை. அருமை சகோதரி சொன்னார்கள், எனக்குள் இருந்த இருள், எனக்குள் இருந்த பெருமை என்கிறது, என் தெய்வத்தை பார்க்கக்கூடாதபடி என் கண்கள் மூடப்பட்டிருந்தது. அதனால் என் அன்பு தெய்வம் என்று ஒருவர் இருக்கிறார் என்றும், அவரை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் அந்த மனுஷிக்குள் வரும் என்கிறதை நான் அறியாதிருந்தேன். உலகத்தினுடைய எல்லா செல்வமும் சொத்துக்களும் பேரும் புகழ் எல்லாம் இருந்தது. சரவணா ஸ்டோர்ஸ் என்கிற இந்த நிறுவனத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை 2007ஆம் ஆண்டு நான் சினிமாவில் இருந்த பொழுது உள்ளே போய் மேலே வந்தேன். இங்கே வந்து எடுத்த பொழுதெல்லாம் லட்சக்கோடிக்கணக்கான பணம் என் கையில் வந்தது. என்ன நடந்தது? நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. உலகத்தில் 72 நாடுகளுக்கு போன எனக்கு இதெல்லாம் பெரிய ஒரு லக்ஷரி என்பது ஒன்றுமே இல்லாமல் போனது. குடிக்கு அடிமையாக ஆரம்பித்தேன். 6 மணிக்கு மேலே குடிக்காமல் இருக்க முடியாது, கைகள் ஆட ஆரம்பிக்கும். எல்லாரும் சொல்வார்கள், ஏன் அதை சொல்லுகிறாய்? ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது ஏன் சொல்லுகிறாய்? எனக்கு வேண்டாம் பிரியமானவர்களே, ஏனென்றால் நான் ஒரு குப்பை என்பதை என் தெய்வம் இந்த உலகத்தில் அறிந்திருந்தார். அவர் இறங்கி வந்தார். அவர் நாம மட்டும் மகிமைப்பட வேண்டும். மனுஷனுடைய புகழ்ச்சி எங்களுக்கு வேண்டாம். இன்று தூக்குகிறவர்கள் நாளை கால்களுக்கு கீழே போட்டு மிதிப்பார். இன்று நல்லது என்று சொல்கிறவர்கள் நாளை வேண்டாம் என்று தூக்கி வீசுவார்கள். இந்த மனுஷனுடைய புகழ்ச்சி எங்களுக்கு வேண்டாம். எங்களை நேசித்தார் பாருங்க. எங்கள் ஆழங்களில் எங்களை அருமையாய் நேசித்தார். ஆழத்துக்குள் காயம் இருந்தது, இருதயத்தின் ஆழத்துக்குள் வேதனை இருந்தது, இருதயத்தின் ஆழத்துக்குள் மனுஷன் அறியாதபடியான பெருமூச்சு இருந்தது. யாரிடம் போய் ஊழியர்களிடம் இந்த கஷ்டங்களை சொல்லும் பொழுது அவர்கள் வெளிப்பூச்சாய் சொன்னார்கள், நீ ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய மகள், ஐயோ நீ இப்படி செய்து விட்டால் உலகமே உன் அப்பாவை குறை சொல்லுவார்களே என்று சொல்லி. என் தெய்வம் மட்டும் இந்த ஆழத்துக்குள் இருந்த வேதனையை அறிந்து கொண்டார். அந்த ஆழத்துக்குள் இருந்த காயங்கள் எப்படிப்பட்டது? இந்த காயங்களை ஒரு நாள் எடுக்க வேண்டும் என்று 2000ஆம் ஆண்டு டாக்டர் ஜான் ஜோசப் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசியின் மூலமாக தெய்வம் இடர்பட்டார். இந்த தெருவில், இதே சென்னையில், அவர் இந்த காருக்குள்ளே நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்களா? அந்த பரம்பரையின் கிரிகைகள் அது ஆழமாய் புதந்திருந்ததினாலே, ஒருவேளை ஒரு ஊழியர் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகள் இப்படித்தான் வாழுவார்கள், வாழ முடியும் என்ற வெளி வேஷம் இந்த உலகத்தில் இன்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதுனாலே அதற்கு மாறாக என் வாழ்க்கை மரணத்துக்கு நேராய் ஓடியது. தற்கொலை செய்ய வேண்டும் என்று எடுத்த அந்த நாளில் நான் தெருவில் நின்ற பொழுது என் பெயரை அந்த ஊழியக்காரர் வழியாக என் தெய்வம் பேசினார். அது உள்ளே போய் நின்று பார்த்த பொழுது திரும்ப திரும்ப சொன்னார், அம்மா நீ வா, யார் அந்த ஆனி என்று சொல்லி. நான் சொன்னேன், ஷீரடி சாய்பாபா, நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன். அல்லாஹ் உன்னை நேசிக்கிறேன். பிரம்மனே உன்னை நேசிக்கிறேன். நான் இயேசுவே நீ மட்டும் வரக்கூடாது, நீ வாழவும் விட மாட்டாய். நான் எத்தனையோ தடவை உன்னை என் திருமணத்துக்கு முன்னதாக கேட்டேன், இது நான் செய்யட்டுமா செய்யக்கூடாதா என்று. அமைதியாய் மௌனம் காத்துவிட்டு இன்று நான் என் மரணத்துக்கு நேராய் ஓடுகிற பொழுது எதற்காக என் பேரை கூப்பிடுகிறாய்? நீ வாழவும் விட மாட்டாய், சாகவும் விட மாட்டாய் என்று. என் தெய்வம் அந்த இடத்திலே பிரகாசித்தது. என் காருக்குள்ளே பிரத்யட்சமாய் அவருடைய ஒளியை என் மேல் வீச்ச வீசினது. என் பேர் மட்டும் அல்ல, என்னை பற்றி சொன்னார், உன்னை போல எத்தனையோ பெண்கள் அவன நிலையிலே தங்களை இழந்து நிற்கும் பொழுது என்னை பற்றி சொல்லுவாயா? ஏனென்றால் எங்களுக்கு தான் தெரியும், இந்த பாடுகள் வழியாக, இந்த கஷ்டங்கள் வழியாக
எங்களை நேசிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று. இந்த வேதனை அருமை சகோதரி சொன்னார்களே, இந்த அருவருப்பை உருவாக்கினது இந்த ஆழத்தை ஆழம் அறிவதற்காக. ஆழத்தின் காயங்களை, அதான் ப்ரொஃபவுண்ட் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்தார்கள். ப்ரொஃபவுண்ட் என்றால் இதன் தமிழ் அர்த்தம் என்னவென்று பார்த்தால், ஆழமான, தீவிரமான, அர்த்தமுள்ள, பாரதூரமான ஒரு வாழ்க்கை. அர்த்தமுள்ள வாழ்க்கைங்க. அர்த்தமுள்ள வாழ்க்கையை பல சினிமா நடிகர்கள் இன்று இழந்து நிற்கிறதுனாலே, பணம் புகழ் எல்லாம் இருந்தும். போன வாரம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சியிலே ஒரு பெரிய நடிகன் எப்படி கதறினார் என்று. அர்த்தத்தை அறிந்து கொள்ளவில்லை. அர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது என்றால், உள்ளே வருகிறார்கள் ஏடிஎம் மெஷினை போல உடனே அற்புதம் நடக்க வேண்டும், உடனே ஆறுதல் கொடுக்க வேண்டும் இயேசு, உடனே எல்லாம் நடந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் பின்மாற்றமாய் போகிற கல்லான இருதயங்கள் நிற்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஆழத்தை ஆழம் கூப்பிட அருமை அழகாக சகோதரி ஆனி ஸ்டான்லி சொன்னார்கள். பாடுகளின் அந்த ட்ரைனிங் என்கிற பீரியட் ஆரம்பமாகும் பொழுது அந்த வேட்கையிலே நிற்க முடியாதபடிக்கு தான் பலர் பின்மாற்றமாய் போகிறது. பல நடிகைகள் இன்று இயேசுவை அறிந்தோம் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். ஏன் இன்று அவர்கள் பின்மாற்றமாய் போயிருக்கிறார்கள்? போன வாரம் ஒரு ஐயாவை பார்த்து சொன்னார், நான் தான் சகோதரி கல்பனாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஆம், நல்லது. இன்று எப்படி? இன்று எங்கே? இந்த ஆழமான சத்தியத்தை நோக்கி, ஆழத்தை நேசித்து ஓடக்கூடிய இருதயங்களுக்குள்ளே, ஹல்லேலூயா, ஆழத்தை நோக்கி காலடி எடுத்து வைக்கும் பொழுது, இந்த உலகத்தினுடைய ஆழம் என்று உலகம் காட்டி மயக்கி கொண்டிருக்கிற இந்த அழகும் பணமும் பெருமையும் புகழ்ச்சியும் விதி விலக்காக விடுகிறதில்லை. எத்தனையோ பெண்கள் தற்கொலைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரிகளே, உங்களை கொண்டுதான் அவர்களை தெய்வம் காப்பாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் சொந்த இரத்தமே, நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ, எந்த ஆழமான அன்பை வைத்தீர்களோ, எந்த ஆழமான கருவிலே சுமந்த ஒரு குழந்தைக்காக, பிள்ளைக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உடைத்து நொறுக்கி அந்த பிள்ளையை வளர்த்தீர்களோ, அதே பிள்ளை கால்களை தூக்கி அடிக்கிறது. ஏனென்றால் அந்த ஆழத்தின் அன்பை, என் இயேசுவை தவிர நீங்கள் வேறு யாரிடம் உணரக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஆழத்திலே நடக்கத்தான் இத்தனை பிரச்சனைகள், சொந்த இடத்திலே நிர்மூலங்கள், அவமானங்கள், பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய துரோகங்கள், பக்கத்தில் இருந்து உங்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் எதிராய் எழும்புகிற காரணம் என்னவென்றால், அதற்கும் காரணம் இந்த சத்ரு என்கிறவன் அவர்களை வைத்து உங்களை உடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கற்கள் பேச போகிறது, தேசம் அசைய போகிறது, அசைந்து கொண்டிருக்கிறது. தேசத்தின் அசைவு எப்படி வரப்போகிறது? வெளி பேச்சு அல்ல, வெளி பூச்சும் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலே என் தெய்வத்துக்காக நான் இறங்குவேன் அக்கினியில, யார் விட்டு போனாலும் பரவாயில்லை என்று இறங்க பாருங்கள். அருமை சகோதரி சொன்னார்களே, இரவிரவாய் போராட்டம். தெய்வமே, எதற்காக என்னை கூப்பிட்டீர்? எதற்காக அழைத்தீர் சுவாமி? சாதாரணமாய் மற்ற பெண்களைப் போல இருக்கிற எங்கள் திறமைகளை வைத்து நாங்கள் உழைத்து விட்டு போயிருக்கலாமே. எதற்காக அழைத்தீர் தகப்பனே? ஏதோ ஒன்றை செய்வதற்கு. பக்கத்தில் இருக்கிற உறவுகள், சுற்றிலும் முற்றிலும் இருக்கிற நண்பர்கள், அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என் தெய்வத்துடைய சாட்சி உங்கள் மேலே பிரகாசித்து, இவ்வளவு பொறுமையாய் இவள் இருந்தாளா? அருமை சகோதரி சொன்னது போல உள்ளான மாற்றம். உள்ளான மனிதர் நாளுக்கு நாள் புதிதாக நேரம்தான். இந்த நேரம் எங்கு கிடைக்கிறது? மூன்றாவது ஞானஸ்தானமாகிய அக்கினியிலே கிடைக்கிறது இந்த ஞானஸ்தானம். இந்த மூன்றாவது ஞான, முதலாவது தண்ணியிலே மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம், ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவரோட மனுஷனை தொடும் பொழுது இருக்கிற அக்கினி ஞானஸ்தானம், மூன்றாவது முக்கியமானது அக்கினியின் உபத்திரவத்துக்குள்ளே, அக்கினியின் பாடுகளுக்குள்ளே நின்று கொண்டு தைரியமாய் ஆழத்துக்குள் இறங்குகிறேன் தெய்வமே, நீர் என் கைகளை பிடிக்காவிட்டால் சீமேஜ ஹல்லேலூயா, உம் நிழலிலே நான் சாய்ந்திருக்காவிட்டால் நான் மரித்திருவேன் சுவாமி. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:10 சொல்கிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்துகிறார். தைரியமாய் உபத்திரவத்தை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஓட போகிறதில்லை,
உம்முடைய நாமத்தை தவிர, சத்தியத்தை தவிர வேறு எதற்காகவும் நான் வாழுகிறது இல்லை தகப்பனே. அதான் அந்த அழகான பாடலை நடராஜ முதலியார் ஐயா பாடினார்கள். இளைப்பாறுதல் தரும் தீவா, களை தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழ எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். ஆமென். சிலுவை நிழ எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். 1 கொரிந்தியர் 2:10 இப்படி சொல்கிறது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். நான் சொன்னேனே, இந்த நடிகர்கள் பலருடைய பின்மாற்றத்துக்கு காரணம் ஞானஸ்தானத்தை எடுத்துவிட்டு என் தெய்வத்தினுடைய அந்த சிலுவையை சுமக்க முடியாதபடிக்கு அவர் கொடுக்கிற அந்த சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆலோசனைகள், அந்த கொஞ்ச அன்பு, அடி, ஒரு சின்ன மிலாட்டினால் அவர் எங்கள் முதுகிலே சாற்றுகிற அந்த நுகத்தை சுமக்க முடியாதபடிக்கு கொஞ்சம் பிசாசை எதிர்த்து வரும் பொழுதெல்லாம் ஓட வேண்டியது அருமை சகோதரிகள் சொன்னது போல, அவர்கள் அனுபவித்து போல, என் தெய்வமே உன் பாதுகாப்பிலே வருகிறேன் சுவாமி, உன் பாதத்துக்குள் வந்து நின்று அழுகிறேன் தகப்பனே. நீர் என்னை விசாரிக்க மாட்டீரோ? உடனே ஒரு பிரத்யட்சமான கரத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? ஆழங்களை எத்தனை பேர் பார்த்திருக்கிற? கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? இந்த ஆழங்கள் நான் பேசும் பொழுது எத்தனையோ பேர் அழுகிறதை நான் பார்க்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? இந்த ஆழங்களை அறிந்த ஆவியானவர், நீ நடக்கிறது எனக்கு தெரியும், நீ போகும் பாதை எனக்கு தெரியும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை பிடித்துக்கொண்டு நீ நிற்கிறது எனக்கு தெரியும். அதனால் என் தெய்வத்தினுடைய ஆழத்தை, அவர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார், அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். என் தாயே, என் அருமை சகோதரியே, நீ நிற்கிற வீட்டுக்குள்ளே வியாதி வராது. எதிராக உருவாக்கப்படுகிற சண்டைகளும், பொய் காரியங்களும், குற்றச்சாட்டுகளும் அவமாக்குகிற அளவிலே எல்லாம் மாற்றப்படும் என்று சொல்லுகிற அந்த ஆழங்கள், ஹல்லேலூயா, உள்ளே இருந்து புறப்பட்டு இது நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று சொல்லி சாட்சியாய் செய்து எழும்பு. நீ என்னை நோக்கி மட்டும் பார், யாரும் வேண்டாம், தூக்கி போடு, என் மார்பிலே நீ சாய்ந்து கொள் என்று சொல்லுகிற அந்த அன்பின் ஸ்பரிசம் எங்கிருந்து கிடைக்கும் சொல்லுங்க? எத்தனை பெண்கள் ரிதன்யாவுக்கு இது தெரிஞ்சிருந்தால் போன வருஷம் அந்த வாலிப பிள்ளை ஏன் தற்கொலைக்கு நேராய் ஓடி இருக்க வேண்டும் சொல்லுங்க? அவ்வளோ செல்வந்த பிள்ளை கோயம்புத்தூரிலே ஏன் சித்ரா பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிகை தொங்கினாலே அதே ரூமுக்கில் எனக்கு ஒரு அநியாயம் நடந்தது. பிரியமானவர்களே, என் சாட்சியை நான் சொல்ல வேண்டும். ஏனால் எனக்குள் இருக்கிற ஆழத்தின் காயங்கள் என் தெய்வம் இன்று இருந்திருக்காவிட்டால் இன்று நான் உங்களுக்கு முன்னதாக நின்றிருக்க முடியாது. இதை தான் நான் சாட்சியாய் சொல்ல முடியும். அதே ரூமுக்குள்ளே என்னையும் ஏமாற்றினார்கள் என் சொத்தை எடுப்பதற்காக. ஊழியர்கள் என்று நம்பி போனேன். சைன் பண்ணுங்க சிஸ்டர், நீங்கள் கனவுன்னு சொல்றதை கேட்க வேண்டும் சிஸ்டர் என்று சைன் பண்ணி கொடுத்தேன். வெளியே வந்த ஆண்டவரே, எனக்காக பேச யாருமே இல்லையா? தெய்வம் சொன்னார், ஆண்டவரே உடைய ஊழியக்காரி என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்தேன். எல்லாவற்றையும் எடுக்க திட்டம் பண்ணினார்கள். ஒரே சைனில் கர்த்தர் சொன்னார், என்னை மட்டும் பார், உலகத்திலே இருக்கிறவைகளுக்கு பின்னதாக நீ ஓடினான். இந்த சொத்துக்கள் இவை உன்னுடைய கண்களுக்கு முன்னதாக என்னை பார்க்க கூடாதபடி மறைவை கொண்டு வந்து விட்டு கொடுத்துட்டு பேசாம ஒதுங்கி போ என்று. அதே ரூமிலே அந்த பிள்ளை தொங்கின பொழுது, விஜய் ஆண்டனி என்று சொல்லுகிற மனுஷனுடைய பிள்ளை மரித்த பொழுது, அந்த பிள்ளை
நான் அறிந்து கொண்டேன், என் தெய்வம் என்னை எப்படியெல்லாம் காப்பாற்றின. விஜய் என்று என்கிற இசையமைப்பாளர் உருவானது என்னுடைய வீட்டுக்குள்ளே. எவ்வளோ எதிர்ப்புகளை என் வீட்டுக்குள் நான் சந்தித்தேன். நான் ஏன் இதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அந்த ஆழமான இடங்களிலே என் இயேசுவை தவிர வேறு யாரும் விசாரிக்க முடியாது. என் கால்களுக்கு கீழாக கொண்டு போட்டார். எல்லா நீதியையும் செய்ய ஆரம்பித்தார். அவர் நீதி செய்ய செய்ய நான் அதிர்ந்து போய், நான் கனவு காண்கிறவளை போல தனியாக நின்று இந்த சென்னை தெருவிலே, என் தெய்வமே, உமக்காக வாழுவதை விட வேறு என்ன எனக்கு பாக்கியம் இருக்கிறது? உம்மை விட என்னை யாரும் விசாரிக்க முடியாது. இந்த ஆழத்தை நீர் அறிந்தீர். இந்த ஆழத்தின் மதகுகள் இரைச்சலாய் கூவுகிறதாம் என்று சொல்லி சங்கீதம் 42:7 சொல்கிறது. 42:7 இப்படி சொல்கிறது, உமது மதகுகளின் இரைச்சலினால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. என் தெய்வத்தினுடைய இரைச்சல் கதறுகிறார். சகல சிருஷ்டியும் இன்று என் தெய்வத்துக்காக கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் வரப்போகிறார் என்று இன்று சூரியன் தகித்து பாருங்க, வெக்கை சூரியன் சொல்லுகிறது, இந்த உலகம் அக்கினிக்கு நேராக இரையாக போகிறதுக்கு ஒரு நிழலாட்டம். எல்லாம் மேலோங்கின கவர்ச்சி, மேலோங்கின விசுவாசம், மேலோங்கின பக்தி திருச்சபைகளுக்குள்ளே பணத்துக்காக தங்கள் வயிறுகளை நிரப்புகிற மேய்ப்பர்கள், பேருக்காக பிரசங்கம் பண்ணுகிற தீர்க்கதரிசிகள், பொய்யாய் ஜனங்களை ஏமாற்றுகிறவர்கள் ஆழமாய் இன்று நேபாளிலே ஹெவன் டிவியின் மூலமாக எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் வழியாக போய் நின்று கத்திக்கொண்டிருக்கிறார்களே. இந்த ஒரு ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, உங்கள் அவ்வளோ பேரையும் இன்று அந்த தரிசனத்தின்படி கர்ப்ப வேதனை பற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை சகோதரன் சொன்னார், நேற்று 90,000 ஒரு பைசா கையில் இல்லை. பிரச்சனை இல்லை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சகோதரிகள் மூலமாக கர்த்தர் இந்த சாட்சிகள் மூலமாக உருவாக்குவாரானால் இது போதுமா இல்லையா? எத்தனை பேர் சொல்லுவீங்க, இங்க வந்தது நன்றி என்று சொல்லுங்க, என் தெய்வத்துக்கு சொல்லுங்க, ஆமென் என்று சொல்லுங்க. எங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கற்களும் அசைவதற்காக, கல்லான சதைகள் அசையும். இந்த அரசாங்கம், இந்த நகராட்சிகள் எல்லாம் அசைந்து உங்கள் கால்களுக்கு கீழாக வரும். பக்கத்தில் இருக்கிற கவுன்சிலர்கள் ஓடி வருவார்கள். தெருவில் இருக்கிற மந்திரவாதிகள், ஏரியாவில் இருக்கிற சூனியக்காரர்களுக்கு கிரிகை செய்ய முடியாது. ஏனென்றால் இங்கு அக்கினியின் சுடர் கண்ணீரின் ஆழத்திலே நடந்து, கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஊடுருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டது. அது நீரூற்றாக்கி கொண்டது. நிற்கிற இடத்தில் வியாதிகள் இருக்காது. எனக்கும் செய்தார்கள் பிரியமானவர்களே, பொய் குற்றச்சாட்டுகள், பொய்யாக இதை வைத்து பேரெல்லாம் போட்டு என்னுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி ஊரெல்லாம் உலகமெல்லாம் அனுப்பினார்கள். இந்த சென்னை ஹைகோர்ட்டிலே கொண்டு போய் என்னை தரம் கட்டவள் என்று நிறுத்தினார். இந்த தெய்வம் இறங்கி வந்தார். இன்று எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட 17 வருஷங்களுக்கு பிறகு இந்த தெய்வம் என் கால்களுக்கு கீழாக கொண்டு அத்தனை பேரையும் போட்டார். அப்பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன், மெய்யாகவே நீதி செய்கிற, மெய்யாகவே ஆழத்தை பார்க்கிற, மெய்யாகவே உண்மையாய் கடாட்சிக்கிற ஒரு அன்பு தகப்பன் எனக்கு இருக்கிறார் என்று. என் உயிரான இயேசு சும்மா பாடுகிறதில்லை. அதில் என் வயிற்றில குழந்தையை வைத்துக்கொண்டு என் தாலியை அடகு வைத்து விட்டு தான் அந்த பாடலை நான் போய் எடுத்தேன். என்ன செய்வதென்று தெரியவில்லை. என் தெய்வம் அந்த பாடலை உலகமெல்லாம் கொண்டு போன பொழுது அதற்கு விரோதமாக எழுப்பினார்கள். இவள் என் பாடலை எடுத்து விட்டாள், காசு கேட்டார்கள், எல்லாம் கொடுத்து விட்டேன். அவ்வளவு 1000 கேட்டால் எல்லாம் கொடுத்து சைன் வாங்கினதுக்கு பிறகுதான் இதுவும் நடந்தது. எரிச்சலும் பொறாமையும் தேவன் அருவருக்கிறவைகளை கிறிஸ்தவத்தில் பார்த்ததினால் தான் பிரியமானவர்களே, இன்றும் இந்த தேசத்தின் மண்ணுக்குள்ளே என் அப்பாவின் நாம மகிமைப்பட முடியாமல் இருக்கிறது. அருவருப்பான நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். பொய்யான நாவுகள், விரைந்தோடுகிற கால்கள், ஹல்லேலூயா, எந்த இதுக்கும் விட்டு கொடுக்காதீங்க. ஆழத்தின் பகுதியிலே நடக்க கர்த்தருடைய ஆழங்கள் அதிகமாய் வருகிற நீதியின் பாதை அது ஆழமானது. கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். அதற்கு உதவி செய்கிறவர், ஆழங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல எதுக்குள்ளே நடத்துவாராம்? சத்தியத்துக்குள்ளே. ஆவியானவரை மட்டும் மிருக பிடித்து கொண்டால் தம்முடைய சுயமாய் அவர் பேச விடுகிறதில்லை. சுயமாய் பேசுறதில்லை, தாக்கம் வராது.
இன்னைக்கு யார் ஃபர்ஸ்டாக பேசின அம்மா சொன்னாங்க, ஏதோ ஒன்று செய்ய நினைக்கிறார்கள் ஊழியம் என்கிற பேரிலே. எதையோ ஒன்றை செய்ய வேண்டும், எதையோ ஒன்றை உடுத்துக்கொள்ள வேண்டும், எதையோ ஒன்றை ஆட வேண்டும், எதையோ ஒன்றை பாட வேண்டும், எதையோ ஒன்றை கத்த வேண்டும், உணர்ச்சி வசப்பட்டு. ஸோ எல்லாரும் இமோஷனலாக ஐயோ இப்படி பேசுகிறாங்களே, ஓ கையை தட்டி இச்சை தட்டி அதை தட்டி பேசினானே, தாக்கம் இருக்காதே. தாக்கம் எங்கே வரும்? தாக்கம் வரும் உயிருள்ள ஜீவ ஊற்றுக்குள்ளிருந்து. ஜீவ ஊற்றின் வசனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளை உங்களை கண்டு கண்ணீரோடு என் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. உயிருள்ள ஜீவ சத்திய ஆவியானவர் தாமே அவர் வரப்போகிற காரியங்களையும் அறிவிக்க வேண்டுமென்றால் ஆவியானவருடைய ஆழங்கள், ஆவியானவருடைய நடக்கக்கூடிய அந்த ஆழங்கள் பேச 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 நீங்கள் நிற்க 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 நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் இயேசு வெளிப்படுவார். சிலுவையின் தியாகம், நிராகரிக்கப்பட்ட தியாகம், மனுஷனால் கைவிடப்பட்ட தியாகத்தின் காரணம் எதற்காக? எதற்காக இந்த சிலுவை என்கிற அசிங்கம்? 33 வயது வாலிபன் எதற்காக இந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டது? இந்த பாடுகள் வழியாக என் ஆழத்தை அறிந்து கொள். என் ஆழம் என்ன? திக்கற்று போன பிள்ளைகள் இதோ மரணத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இதற்காக தான் இந்த ஆழமான அக்கினியிலே வைத்து புடமிட்டு உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எனக்கு அருமையானவர்களே, 1 Corinthians 2:10 1 Corinthians 2:10 12 சொல்லப்படுகிறது, நாங்களோ உலகின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை ஒரு பெண் சகோதரியே நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களுக்குள் அந்த வைராக்கியம் இருக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் படிப்பறிவில்லாமல் இருக்கலாம், பேச திறமை இல்லை, எனக்கு எந்த ஊழியமும் தெரியாதம்மா, பேச ஜெபிக்க முடியாது என்று சொல்லுகிற அந்த நிலையில் எப்படி எந்த ஒரு தகுதியில் இருந்தாலும் அந்த எளிமையான உடைக்கப்படுகிற அந்த ஆத்துமாவுக்குள்ளே சத்திய ஆவியானவர் இருந்து அங்கிருந்து புறப்படுகிற அந்த நளதம் என்று சொல்லப்படுகிற தைலமானது உலகத்திலே விலையேற பெற்றதாய் காட்டப்படுகிறது. ஒரே ஒரு சின்ன காரணத்தை ஆவியானவர் சொல்லுகிறார். சொல்லி ஒரு மேய்க்கிற ஒரு லேடி, ஷீ இஸ் ஃப்ரம் திருநெல்வேலி. அவங்க இந்த ஷீஸ் அ ஷெப்பர்டஸ் என்று சொல்லுவாங்க, ஆடு மேய்க்கிறவங்க. இந்த அம்மா டிஜிஎஸ் தினகரன் ஐயா வழியாக தற்கொலையிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு தாய். அவங்களுக்கு ஆனா அவனா ஒன்றும் தெரியாது. மயிலாப்பூரில் இருந்தார்கள். இந்த அம்மாவை தேவன் எப்படி பயன்படுத்தினார் என்றால், ஆக்சுவலி எனக்கு அவங்கள தெரியாது, என்னுடைய ஹஸ்பண்டுடைய பீப்புள் அவங்க. ஸோ தே கேம் தேர் டு see me. இவங்க ஒரு நாள் எப்படி என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. மொத்துக்கு வாங்க ஆண்டின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க அவங்களோட ஸ்டோரி எல்லாமே. ஓ ரொம்ப சந்தோஷம் ஆண்டின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் உனக்கு சொல்கிறார் ஒரு காரியம், கடன்னு அவங்களுக்கு பேச தெரியாது. நான் அப்படியே கேட்டுக்கிட்டேன். சரி ஆண்டி, இப்போ தேங்க்யூன்னு. நான் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வரும்பொழுது உடம்பெல்லாம் வலிக்கும். ரொம்ப இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரத்தில் தன்னந்தனியாக ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு இந்த பஸ்களில் ஏறி போய் அந்த காடுகள் மாடுகள், ஏன்னா எனக்கு ஒரு கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம், எந்த ஒரு விளம்பரமும் இருக்கக்கூடாது. ஃபேஸ்புக் அது அது எனக்கு கொடுத்தது, உங்களுக்கு அல்ல. நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை. இப்படி போய்விட்டு வரும்பொழுது உடம்பெல்லாம் வலிக்கும், பிள்ளைக்கு காய்ச்சலாக இருக்கும், பயங்கர பிரச்சனையாக இருக்கும். உடனே அந்த ஆண்டிக்கு ஃபோன் பண்ணால் அவங்க அவங்க கையை உடம்பில் வைத்து, என் சரீரத்தில் வைத்து, இயேசுவின் நாமத்தில் என்று தட்டி ஜெபிப்பார்கள். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் என் தலை மேலே இறங்கி என் உடம்பில் இருக்கிற வலி எல்லாம் வெளியே போகிறதை நான் பார்ப்பேன். அந்த அருமை தாயாரை கர்த்தர் ஒரு வல்லமையின் பாத்திரமாய் பாவித்ததை பார்த்து நான் அதிசயப்பட்டேன். அவங்க சொல்லுவாங்க, கண்ணை மூடுவேம்மா, டிவி போல ஏதோ வரும். நான் அப்படியே சொல்லுவேன், டிவி போல வருகிறது என்று. அப்படியே தீர்க்க தரிசனமாய் உரைப்பார்கள். அவர்கள் சொல்றது போல எத்தனையோ பெண்கள் ஆண்டவரை அறிந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அவங்க பேர் கனியக்கா. இதிலிருந்து அறிந்து கொண்டேன், அந்த ஆழமாய் உபதேசிக்கக்கூடிய ஆவியானவர் அந்த சகோதரிக்குள் இருந்ததுனாலே தெய்வத்தினுடைய ஆழங்களை அறிந்த ஒரு தாய். கடைசியில் அவர் மரிக்கும் பொழுது பெரிய இந்த YMCA டைரக்டர் வின்சென்ட் ஜார்ஜ் முதல் கொண்டு வந்திருந்தார்கள், வந்து நின்றார்கள் அந்த இடத்துல. இது எனக்கு ஒரு சாட்சி, இது உங்களையும் உருவாக்கும் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே சொல்கிறேன், தெய்வத்தினுடைய ஆழங்களை அறிந்தவர்கள் மேன்மை பாராட்ட மாட்டார்கள், தங்கள் குடும்பங்களுக்கு பெரிய கோபுரங்களை கட்டிக்கொள்ள மாட்டார்கள்.
தெய்வத்துடைய ஆழங்களை அறிந்தவர்கள் ஒரு தரிசனத்தை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள். இப்படிப்பட்ட வானத்தின் நட்சத்திரங்களை மேகம் போன்றதாய் நாங்கள் பார்க்கறதுனாலே அவர்கள் மூலம் கற்றுக்கொண்ட பல பரிசுத்தவான்களுடைய கண்ணீரின் வழியாக தான் நானும் நீங்களும் இன்று ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களுக்காக அருமை சகோதரிகள் சொன்னார்கள், ஜெபியுங்கள் என்றாம். உண்மைதான். நான் போராடி நின்ற நேரத்திலே கர்த்தர் கொண்டு எல்லாவற்றையும் சரி செய்து, யாரெல்லாம் எதை பிடுங்கினார்களோ அவர்களே கொண்டு வந்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு ஒதுங்கி போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. இதான் மன மகிழ்ச்சியின் ஆரம்பம். மன மகிழ்ச்சியாய் நெருப்பின் மத்தியிலே உபத்திரவத்தின் மத்தியில் நிற்கும் பொழுது அந்த சியோனே சியோனின் குமாரத்தியே நீ கம்பீரமாய் பாடம்மா என்று சொல்லுகிற அந்த ஆழத்தினுடைய சத்தத்தை, அந்த அதிசயத்தை காண முடியும் என்றால் அது ஆழத்தினுடைய அந்த உச்சத்தில் தான் அதை காண முடியும். நீதியின் பாதை ஆழத்தில் தெரிய வருகிறது. மனமகிழ்ச்சியின் ஆனந்தம் ஆழத்தில் தெரிய வருகிறது. பரிசுத்த அழைப்பு மற்றவனை பார்த்தல்ல, அவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க, எனக்கு அது தேவையில்லை. என்னை எதற்கு, நான் எதற்கு, எதற்காக என்னை கூப்பிட்டீங்கப்பா, நான் என்ன செய்யணும்ப்பா, அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கப்பா. அவங்க செய்கிறவங்க செய்துட்டு போகட்டும், அவங்க என்ன அழைப்பு இருக்கோ அதை அவர்கள் செய்யட்டும், எனக்கு நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் எழும்புவீர்கள் இந்த நாளிலிருந்து? எனக்கான அழைப்புக்குள்ளே நான் ஓட போகிறேன் என்று சொல்கிறவர்கள், எனக்காக வைத்திருக்கிறதை நீர் காட்டியருளும் தகப்பனே. கற்களை தவிடுபொடியாக்கக்கூடிய அபிஷேகம் இந்த ஆழத்தில் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. சாட்சிகளை சொன்னார்கள் பாருங்கள். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து முடிக்கிறவர் என் தகப்பனுடைய வாழ்க்கையிலே ராஜேந்திரம் அவருடைய பேர். இலங்கையின் அரசாங்கங்கள் காலிக்கு கீழாய் வந்தது. ஆனால் உபத்திரவத்தின் குகை, ஒவ்வொரு நாளும் பாடுகள் ஊழியத்திலே இதை பார்த்துட்டு தான் நாங்கள்லாம் வர வேண்டாம் என்று ஓடினேன், தூரமாய் ஓடினேன். கசப்பாய் இருந்தது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் அந்த மனுஷன் மறித்த பொழுது இலங்கையினுடைய அரசாங்கத்தில் அவருக்கு ஒரு ஸ்டாம்ப் மட்டுமல்ல, தேசத்தில் ரோடு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் பௌத்தர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு பெரிய புரட்சி இலங்கையில் ஏற்பட்டது. ஆனால் வீட்டுக்குள்ளே தேவன் இன்னும் ஆழமாய் தோண்டிக் கொண்டு இருக்கிறார் என்பதை பிள்ளையாகிய நான் உணரவில்லை. ஆழத்தை நோக்கி கூப்பிட்டதினால் என் தெய்வத்துடைய மதகுகள் இறைச்சல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர் திரும்ப வரப்போகிறார் என்று சொன்னார். அதனால் அவர் திரையின்று, என் அருமை கன்னிகையே, என் வெண்புறாவே, என் திரைக்கு பின்னால் இருக்கிறவளே, நான் கூப்பிடுகிறேன். எழும்பி எழும்பி பிரகாசிக்கிற நேரம், கடைசி நேரம் வந்திருக்கிறது. உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த டார்ச்சை விட்டுறாதீங்க, இருக பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆழத்தை அறிய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய ஆழங்களை ஆராய வாஞ்சித்து ஓடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆழத்தை வெளிப்படுத்துகிறார், விரும்புகிறதை காட்டுகிறார். எழும்பி நின்று ஜெபித்து, இந்த நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிகிறது. எழும்பி நின்று ஜெபித்து முடிப்போமா? என் தெய்வமே, கண்களை மூடி சொல்லுவீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே மாளங்களை, கற்களை உடைக்கக்கூடிய ஆழங்கள், தசைகளை பீறக்கூடிய ஆழங்கள் எனக்கு கற்றுத்தாரும் சுவாமி, கற்றுத்தாரும் ஆண்டவரே. அருமை ஊழியக்காரர்களை உருவாக்குகிற இடமாய் இந்த இடத்தை நீர் அமைத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? குயவனே கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. ஏசப்பா சொல்லுவீங்களா? என் தெய்வமே, வாயை திறந்து ஜெபிக்கலாமா? பிரியமான என் அருமை சகோதரிகளே, அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டம் முடிவதற்குள் என்னோடு பேசுங்கப்பா. என்னை பலப்படுத்துங்க தகப்பனே, பலப்படுத்துங்க என்று சொல்லி சத்தமாய் கூப்பிட்டு கேளுங்க. என்னை பலப்படுத்துங்க ஆவியானவரே, என் வழியை கற்றுத்தாங்க, கற்றுத்தாங்க சுவாமி. Empower me Lord, enrich me Lord, and take me to the different heights. என் சித்தமல்ல
உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. கைகளை உயர்த்தி என் சித்தம் அல்ல. இயேசுவே அபிஷேகத்தை ஊற்றி அருளும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. வியாதிகளை சுகமாக்குகிற வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், சொப்பன வரங்கள் என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன். அபிஷேகத்திலே ஆவியானவரே என் ஆழங்களுக்குள் வாரும் என்று சொல்லுங்க. படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே. நான் எப்படி மாற வேண்டும் என்று கற்றுத்தாரும் ஆண்டவரே. என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என் அந்நிய பாஷையில ஜபிப்பீங்களா? அந்நிய பாஷையில இயேசுவின் நாமத்திலே தருகிறேன். ஆவியானவர் தொடுகிறார். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில். அந்நிய பாஷை வரங்கள் இருக்கிறவர்கள் வாய்களை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே. உலாவும் ஐயா உலாவும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் உலாவுவீராக. அக்கினியின் அபிஷேகத்தினாலே தொட்டருபடியாக கேட்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவர் மேலும் அந்நிய பாஷை வரங்கள் கிடைக்கட்டும் தகப்பனே. உம்முடைய சமூகத்தினால் நிரப்பும் ஆவியானவரே. தருகிறேன் உம் கையிலே. அந்நிய பாஷையை ஜபிங்க பிரியமானவர்களே. ஆவியானவரை கூப்பிடுங்க. அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீ போகும் பொழுது உற்சாகத்தோடு போவாய். அக்கினியின் அபிஷேகம். அசுத்த கட்டுகள் வெளியே போகும். பரிசுத்த ஆவியானவர் தொடுவீராக. உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் கல்வாரி அன்பே தருகிறேன். அக்கினியின் அபிஷேகமானது இயேசுவின் நாமத்தினாலே என் தெய்வம் இறங்கி தொடுகிறார். உருவாக்கும் ஐயா உருவாக்குமே. கைகளை உயர்த்தி உருவாக்குமே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த இடத்துக்குள் நான் வந்தது நல்லது என்று சொல்லுகிறவர்கள் என்னை உருவாக்கி இருக்கிறீர் ஐயா. அடுத்த நிலைக்கு நான் போவதற்கு ப்ரோக்ரஸ் என்று அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறீர் என்று சொல்லுகிறவர்கள் என் தெய்வத்துக்கு கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி பலியை செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்மோடு பேசினார் இல்லையா? ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். நுனிப்புல் மேய்ஞ்சிட்டே இருந்தால் பத்துமா? பத்தாது. எவ்வளோ நாள் நுனிப்புல்லே மேய்ஞ்சிட்டு இருப்பீங்க சொல்லுங்க? ஆண்டவர் ஒரு பசுமையான ஒரு புல்வெளிக்குள் நம்மை அழைக்கிறார். ஒரு ஆழமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுங்க, ஆழமான கிறிஸ்தவ. வாய்த்திறந்து சொல்லுங்க, ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கை. நுனிப்புல் மேய்கிற வாழ்க்கை இல்லை, ஆழமான டீப்பர் ரிலேஷன்ஷிப். ஹேவிங் அ பவர் என்கவுண்டர் வித் கிரைஸ்ட். அவரோடு ஒரு ஒரு நெருங்கிய உறவு. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் அந்த நெருங்கிய உறவில் இருக்கேன்னு சொல்லிட்டு? கொஞ்சம் பேர், 1-2 பேர் கை தூக்குறீங்க. எந்த நிலையில் இருக்கீங்க நீங்கள் தான் மார்க் போட்டுக்கணும். ஆண்டவர் அழைக்கிறாரு, பரவாயில்ல வாங்க, லெட்டஸ் ஆழத்திற்கு போவோம் வாங்க. ஒரு டீப்பர் ரிலேஷன்ஷிப். அவங்க தான் தேசத்தில்
பெரிய மாற்றங்களை உண்டாக்க முடியும். நிறைய மிஷினரியுடைய பேரண்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க பிள்ளை தூங்குறப்ப. அப்படி ஜெபிச்சு தான் அவங்கள இந்திய தேசத்துக்கு ஆயிரக்கணக்கான மிஷினரியில் அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க லேண்டுக்கு திரும்பி போகவே இல்லை, லீவு கூட எடுக்கலைங்க. அந்த தாய்மார்களுடைய ஜெபம் ஆழத்துக்கு அந்த பிள்ளைங்களை வழி எடுத்துகிட்டு வந்துச்சு. 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் பெரிய பெரிய சாதனைகளை படைச்சிருக்காங்க மிஷினரிகள். இறந்து போயிட்டாங்க நம்ம தமிழ் மண்ணில். ஆண்டவர் முதலாம் சீசனையே இந்த பூமிக்கு இந்த சென்னை பட்டணத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவரில். காரணம் என்ன? இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் விசுவாசிங்க வேறு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கணும். தேவன் நம்மை ஒரு ஆழத்துக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்கள் மத்தியில் இந்த 5th ப்ரோ என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை குறித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் நேபாளுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்பதாக சிலரிடத்தில் ஆலோசித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், தனியாக பெண்களுக்கென்று கூட்டங்களை வைத்து தனியாக பெண்களுக்கென்று செயல் திட்டங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. எப்போதுமே சபைகளில் அவர்கள் அடங்கி இருந்து ஊழியம் செய்யணும். சிலரெல்லாம் கொஞ்சம் கையில் வரங்கள் கிடைச்ச உடனே சபைக்குள்ளே அடங்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நீங்களும் ஹெவன் டிவி மூலமாக இந்த மாதிரிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்ன பொழுது அது எனக்கு ஆச்சரியமாய் மாத்திரமல்ல, இவர்கள் சொல்லி நாம் கேட்பது அவர்களுக்கு கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியம். ஆனால் கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியணுமா இல்லை இங்கே உள்ள சில தலைவர்களுக்கு கீழ்ப்படியுமாங்கிற கேள்வி வந்துச்சு. அதன் பிறகு எனக்குள்ள ஒரு கேள்வி, பெரிய பெரிய காலேஜஸில் ஏதாவது சேட்டை பண்ணுற கூட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பாரு நாங்கள் சொல்கிறது நீ கீழ்ப்படியலைன்னா உன்னுடைய ப்ராக்டிக்கலில் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், சத்தமாக சொல்லுங்கள். இந்த மாதிரி எனக்கும் கை வைக்கிறதுக்கு பிளான் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன, 2009 என்னை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுதே, 2007 பஹ்ரைன் தேசத்திலிருந்து கர்த்தர் என்னை அழைச்சிட்டு வரும் பொழுதே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி சங்கீதம் 32:8 தந்த பொழுது, இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்த வசனத்தையே நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க, எனக்கு இந்த வசனம் பிடிக்கல, எனக்கு சங்கீத பகுதி வேண்டாம், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஏசாயாவிலிருந்து எரேமியாவிலிருந்து எசேக்கியேலிருந்து நல்ல செழிப்பான வசனத்தை தாங்க. ஆண்டவர் அதே வசனத்தை திரும்பவும் கொடுக்குறாரு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் அந்த சிஸ்டருக்கு என்ன வசனம் கொடுத்தீங்க, அந்த பாஸ்டருக்கு என்ன வசனம் கொடுத்தீங்க, அவர்களுக்கெல்லாம் செழிப்பான வசனத்தை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் பிடிக்காத சங்கீத பகுதி ஒரு சங்கீதத்திலேருந்து ஒரு வசனத்தை கொடுத்துட்டீங்களேன்னு. இதில் அழுதது ஒரு நாள் இல்லை, 120 நாட்கள் அழுது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து திட்டமும் தெளிவுமா இதான் உன் வசனம் கிளம்பு. ஸோ பஹ்ரைனை விட்டு பெட்டி படுக்கையை தூக்கிட்டு இந்த தேசத்துக்கு நான் வந்துட்டேன். இந்த தேசத்தில் வந்து இன்றைக்கி 17 வருஷம் ஆயிடுச்சு. அவர் தான் என்னை போதிக்கிறார், அவர் தான் என்னை நடத்துகிறார், அவரே ஆலோசனை சொல்லுகிறார். நேபாள் என்ற தேசத்தில் ஊழியம் செய்வது ரொம்ப கடினமான காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த தேசத்துக்குள்ளே என்னைக்கு இந்த நேபாளுங்கிறத கொடுத்தாரோ அதிலிருந்து ஆண்டவரை மட்டுமே பார்த்து பழகிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நாளைக்கு கூட்டத்தில் மனைவியை கொண்டு இந்த கூட்டத்துக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஒரு பாஸ்டரை நான் பார்க்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். ஏன்னா நான் 2-3 பாஸ்டர்ஸ்ட்டை சொன்னேன், கர்த்தர் சாட்சியாக சொல்கிறேன். அந்த பாஸ்டர் எதுமா சொன்னாப்புல, அவள் இருக்கிற ஊழியத்தை செஞ்சால் போதும், நீர் ஒன்று அங்கே கூட்டிகிட்டு போய் 5th ப்ரோ ஒன்றும் படித்து கொடுக்கண்டாம். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா 5th ப்ரோன்னு 5 நிலைகள் படித்து கொடுத்து நாங்கள் பறக்கிறதுக்கு சிறகு கொடுத்து விடுவோன்னு நினச்சிருப்பார் போல். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் கூட ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரே ஒரு ஆளை கண்ணில் காட்டணும். ரல்லையிலே சொல்லுங்கள். இங்கே ஒருத்தர் வந்தார், அவங்க ஒய்ஃபை கொண்டு விட்டாங்க, ஒரே சந்தோஷம். அவர் சொன்னார், நான் எனக்கு உண்மையிலே ப்ரேயர் இருக்குது, நான் இங்கே இருக்க மாட்டேன், அவங்கள கொண்டு விட்டுட்டு போகிறேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். தன்னுடைய மனைவியை கொண்டு இங்கே விட்டு, ஏன்னா இங்கே கற்றுக் கொடுக்குறது 5 பேர். ஆவியானவர் ஒழுங்கும் கிரமமானவர். ஒரு அல்லையிலே சொல்லக்கூடாதா? ஒரு அல்லையிலே சொல்லக்கூடாதா? அப்போ அந்த ஒழுங்கும் கிரமமான ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் உங்களை பயன்படுத்துகிறார். நீங்கள் உங்களை பயன்படுத்தும் பொழுது 3 காரியங்களில் கவனமாக இருக்கணும். முதல்ல நீங்கள் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறவங்க அதை தூக்கி வச்சுட்டு இஷ்டப்பட்டு ஊழியம் செய்யுங்க, கேஷுவலாக ஊழியம் செய்யுங்க, ஜாலியாக ஊழியம் செய்யுங்க. ராமன் சொல்லுங்கள்.
ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு வந்து வீட்டில் நிறைய வேலை இருக்குன்னு. திரும்பவும் சொல்கிறேன், கடைசி மூச்சு நம்மளை தூக்குறது வரைக்கும் பரலோகமே என் சொந்தம் இந்த பாட்டை பாடுறது வரைக்கும் நமக்கு வேலை இருக்கும். அந்த 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 பாட்டு பாட முன்னாடி கூட ஹஸ்பண்ட் வந்து சொல்லப்பில்ல, நீ எனக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு போ. போகிறதே போகிற கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு டீயை போட்டு வச்சுட்டு போ. பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போம்மா, ஏன்னா அவங்களுக்கு அது பிரச்சனை. அப்போ உங்களுக்கு என்னைக்கும் என்ன இதுதான் வேலை தான், உங்களால் இது பண்ண முடியாது. நீங்கள் எந்தெந்த லெவலில் மாறினாலும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா, நீங்கள் எவ்வளவு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், இது ஒரு ரகசியம், குடும்ப ரகசியம். நீங்கள் வச்சு கொடுக்குற அந்த ஒரு பிடி சோறும் ஒரு பிடி கொஞ்சம் ரசமும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விலையேற பெற்றது. அது எந்த ஸ்விக்கிலையும் சொமேட்டோவிலையும் கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் எப்போதும் ஆர்டர் பண்ணக்கூடியவங்க கை தட்ட மாட்டீங்க. என்ன வேற என்ன சொல்கிறதுக்கு, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதில் முதலாவது நீங்கள் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிற அந்த கான்செப்டை விட்டுருங்க, உங்களுக்குள்ள வளர்ச்சி வந்துடும். ரெண்டாவது, லக்கேஜை தூக்கி சுமக்காதீங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு அம்மாவுக்கு சொன்னேன், இதை மாதிரி லக்கேஜ் எல்லாம் தூக்கி சுமக்காதீங்கன்னு. அந்த அம்மா அடுத்த நாள் காலையில் என்னை கூப்பிட்டு, ரொம்ப நாளாக இந்த மனுஷன் இருந்து கிளம்பி போகலான்னு தான் இருந்தேன். ஐயோ, நான் சொன்ன லக்கேஜ் வேற. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நான் என்ன சொன்னேன்னா, லக்கேஜ்னு என்ன தெரியுமா, நாமளே சில விஷயத்தை தூக்கி சுமக்கிறது. ஜாலியாக மிஷன் பண்ணுங்க. இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் ஹெவன் டிவி பார்த்துட்டு கூடிய சகோதரிகளுக்கும் சில நேரங்களில் நாங்கள் யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு வழி கேட்கும்போது ஒரு உலக மனுஷன் கூட எங்களுக்கு வழி காட்டுறாங்க. இயேசுவை பற்றி அறியாத ஒரு மனுஷன் என்னை கொண்டு போய் வழிகாட்டி விடுறான். ஆனால் சகோதரிகளிடத்தில் வழி கேட்டால் ஜிபிஆர்எஸ் மேப் எல்லாம் தோற்று போயிடும், எல்லாம் தோற்று போயிடும். முன்னால் போனால் வடக்க போனால் தெற்க போன்னு சொல்லி மொத்தத்தில் இந்த கூட்டத்தை நடத்தவே விட முடியாத மேலே ஒரு அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் எனக்கு 10 கார்டு எனக்கு கொடுங்க, தெரிஞ்சவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதுக்கு அவங்க அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிரதர் நாங்கள் வந்து ஒரு குழுவாக ஊழியம் செய்கிறோம், இப்போ எங்கள் குழுவிலேருந்து 10 பேரை நான் அங்கே விட்டுட்டேன்னா அவங்க ஒருவேளை உங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, நிஜமாக சொல்கிறேன், அந்த மென்டாலிட்டி உள்ளவங்க யாராவது இன்றைக்கி இங்கே இருப்பீங்கன்னா போகும்போது நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு போங்க, சுத்திகரிச்சுட்டு போங்க. உங்களை யாரும் தடுக்க முடியாதும்மா, உங்களை யாரும் தடுக்க முடியாது. இப்போ இவ்வளோ நாளும் என்னை ஊழியம் செய்ய விடல, என்னை எதுக்குறாங்க, என்னை உடைக்கிறாங்கன்னு. தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு கிறிஸ்டியனில் சிஎம், கிறிஸ்டியனில் சபாநாயகர், கிறிஸ்டியனில் மினிஸ்டர் எல்லாரையும் தந்தாச்சு. என்ன வேணாலும் தரட்டுங்க, நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன். இப்படி இருக்கிறவங்களை என்ன செய்ய முடியும்? 24 ஹவர்ஸும். ரெண்டாவது காரியம், லக்கேஜை வச்சுருங்க. உங்களுக்கு தெரியுது இது லக்கேஜ். ஒரு அம்மா சொன்னேன் கணவன்கிட்ட விட்டு இது பண்ணலான்ட்டு. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், சில வீட்டில் பிரச்சனை இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் வீட்டில் டிவியை பார்த்துட்டு கூட நீங்கள் எல்லோரும் என்ன ஒரே வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? 28 வருஷம் ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே பெட்ரூமுக்குள்ளே 2 கட்டில் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ கிறிஸ்தவ பரிசுத்தவான்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நீங்கள் இப்போ எங்களை பிரச்சனை என்ன தெரியுமா, வெளியே வரும்போது நீங்கள் அப்படி வரும். ஆனால் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு பரலோகம் தனியாக இருக்கான்னு எனக்கு தெரியலை. பரலோகத்துக்கு போகணுன்னா சிறு பிள்ளை போல் நீ மாறி தான் ஆகணும். அல்லேலூயா. வசனத்தை நீங்கள் கேளுங்க, அதை மாற்றுங்க, உங்களுக்குன்னு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. முதல்ல 2009 வருஷம் நேபாளுக்குள்ளே போனோன்னு என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இங்கே உள்ள ஃபுட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது, நீ இந்த மாதிரி சாப்பிட்டு உனக்கு வந்து உடம்பு போயிடும்னாப்பில். இப்போ நான் இந்த தொப்பையை கொண்டு நடக்க முடியாமல் இருக்கிறேன். அவனுக்கு தெரியுமா? அங்கே போனோடனே எல்லா ஃபுட்டும் ஒத்துக்கிடுச்சு, எல்லாமே பழகி போச்சு, எந்த மலை எந்த காடு. ஆனால் சென்னையில் இப்போ பாருங்களேன், நீங்கள் இதிலேருந்து என்ன அந்த நந்தன மெட்ரோ வரைக்கும் நடக்க சொல்லுங்கள், அப்படியே நடந்துட்டு நான் ஏறி போய் சிம்ஸில் படுத்துக்கிட வேண்டியது தான். அந்த அளவுக்கு டயர்ட் ஆகுது. ஆனால் நேபாளுக்குள்ள தரிசன தேசத்துக்குள்ளே போகும் பொழுது என் தேவன் என்னை ஏந்துவதற்கு, தாங்குவதற்கு, சுமப்பதற்கு அப்படியே தேவதூர்களை தருகிறார், என்னை தூக்கி கொண்டு போகிறார். தொடர்ந்து 5 தடவை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போ, அங்கே கூட்டிகிட்டு போ, இது பண்ணணும், வெரிஃபிகேஷன் பண்ணணும், இனி நீ எதுக்கு வர, நேபாளுக்கு ஏன் வர்ற, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் கர்த்தரிடத்தில் போய் நிற்கிற. ஆண்டவர் நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கொண்டு வந்தீங்க, நீங்கள் முடிச்சு கொடுங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த தேசத்துக்குள்ளே இந்தியன் எம்பசி மூலமாக கார்டு வச்சு அழகாக உள்ளே போய் ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறோம். எனக்கு செஞ்சவர் உங்களுக்கும் செய்வார், எனக்கு நன்மை செஞ்சவர் உங்களையும் நடத்துவார். ஆமேன், அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். கர்த்தரை இந்த நல்ல தருணத்தை கொடுத்ததுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி
மகா இரக்கம் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இந்த இடத்துல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் தான் கொண்டு வந்துறீங்கப்பா. அருமையான ஆண்டவரே, உம்முடைய மகன் சொன்னது போல இந்த ஊழியத்தின் பாதையில் பலவிதமான தேவைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் உம்முடைய அன்பு மகனை நீ எடுத்து பயன்படுத்தி இதுவரையிலும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து மனமுகந்து இந்த ஊழியத்தின் பணிக்காக கொடுத்திருக்கிறதை நீர் அறிவீர் கர்த்தாவே. கர்த்தர் இந்த கரங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியும் ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு மேலும் நீட்டப்படுவதாக ஆண்டவரே. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், அப்படியாக உடைய பிள்ளைகளுக்கு உற்சாகமாய் கொடுத்த உடைய பிள்ளைகளுக்கு அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவீராக. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் அசைவாடும். இன்னும் நாங்கள் நிறைய இந்த ஆழங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவராகிய தகப்பன் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள உங்கள் பிள்ளைகள் மூலமாக நீர் வெளிப்படுவீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். முதலாவது சிஸ்டர் ஹெலன் ஜேக்கப் அவங்கள அழைக்கிறோம். கரங்களை தட்டி. சிஸ்டர் ஹெலன் ஜேக்கப். ஆனி சாலமோன். ஜாஸ்லின் ஃபெல்சியா. எஸ். Thank you for coming and standing with us for Nepal Ministries. Heaven டிவிக்காகவும் நேபாள் மினிஸ்ட்ரிக்காகவும் வந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஈடுபாடு ஹெவன் டிவியோடும் நேபாள் மினிஸ்ட்ரிஸ்க்காக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. 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 நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தே உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தே உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக.
கர்த்தர்